அன்பும் மதிப்பும் நிறைந்த சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, அல்லாவின் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரின் மீதும் உண்டாவதாக. இன்று நாம் நினைவுகூரப் போகும் விஷயம் முஹர்ரம் மாதத்தின் மகத்துவமும் ஆசூரா தினம் நமக்கு கற்றுத்தரும் மிக பெரிய வாழ்க்கை பாடங்களுமாகும். இஸ்லாமிய ஆண்டின் முதல் மாதமான முஹர்ரம் சாதாரணமான ஒரு மாதம் அல்ல. இது வரலாற்றில் அல்லாவின் உதவியும் கருணையும் பாதுகாப்பும் தெளிவாக வெளிப்பட்ட மாதமாகும். பல நபிமார்களின் வாழ்க்கையில் முக்கியமான திருப்புமுனைகள் நிகழ்ந்த மாதமாகவும் இது விளங்குகிறது. முஹர்ரம் மாதத்தின் 10ஆம் நாள் ஆசூரா தினம் என அழைக்கப்படுகிறது. இந்த நாள் அல்லாவின் அருளையும் உதவியையும் நினைவுகூர வேண்டிய ஒரு மகத்தான நாளாகும். இந்த நாளில் நோன்பு நோற்பது நபிமொழியால் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு சிறப்பான சுன்னத்தாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்தபோது அங்கிருந்த யூதர்கள் ஆசூரா தினத்தில் நோன்பு நோற்பதைக் கண்டார்கள். அதற்கான காரணத்தை கேட்டபோது அவர்கள் கூறினார்கள், இது அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பனூ இஸ்ராயில் மக்களையும் பிறனின் கொடுமையிலிருந்து காப்பாற்றிய நாள். நன்றிக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு நோற்றார்கள். அதனால் நாங்களும் நோன்பு நோற்கிறோம். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் உங்களை விட எனக்கே அதிகமான தொடர்பும் உரிமையும் உள்ளது. பின்னர் அவர்கள் நோன்பு நோற்றதோடு தமது உம்மத்தினரையும் நோன்பு நோற்குமாறு ஊக்குவித்தார்கள். அன்பானவர்களே, இந்த வரலாற்று சம்பவத்தை நாம் வருடந்தோறும் கேட்கிறோம். ஆனால் அதிலிருந்து நம் வாழ்க்கைக்கான பாடத்தை எடுத்துக்கொள்கிறோமா என்பதே முக்கியமான கேள்வியாகும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது சமூகத்தினருடன் செங்கடலின் கரையில் நின்றபோது பின்னால் பிறனின் படைகள், முன்னால் பெருங்கடல். மனித கண்களுக்கு வழி எதுவும் தெரியவில்லை. அந்த நேரத்தில் மக்கள் பதற்றமடைந்தார்கள். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய வார்த்தை இன்று வரை ஈமானின் அடையாளமாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. என்னோடு என் இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். எவ்வளவு அற்புதமான நம்பிக்கை, எவ்வளவு வலிமையான இறைநம்பிக்கை. எல்லா கதவுகளும் மூடப்பட்டுவிட்டன என்று உலகம் சொன்னாலும் அல்லாவின் கதவு திறந்திருக்கிறது என்பதை உணர்ந்த இதயத்தின் வார்த்தை அது. இன்று நம் வாழ்க்கையிலும் பல சோதனைகள் இருக்கலாம். கடன் பிரச்சினைகள் இருக்கலாம், உடல்நலக் குறைகள் இருக்கலாம், குடும்ப கஷ்டங்கள் இருக்கலாம், மன அழுத்தங்கள் இருக்கலாம். சில நேரங்களில் எதிர்காலமே இருண்டதாக தோன்றலாம். ஆனால் அந்த நேரங்களில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வார்த்தையை நாமும் நமக்குள் சொல்லிக் கொள்ள வேண்டும். என்னோடு என் இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். அல்லாஹ் அந்த நம்பிக்கையை வீணாக்கவில்லை. கடலை பிளந்தான். ஒரே பாதை அல்ல, 12 பாதைகளை உருவாக்கினான். பனூ இஸ்ராயில் மக்கள் பாதுகாப்பாக கடந்து சென்றார்கள். அதே கடல் பிறனுக்கும் அவனது படைகளுக்கும் கல்லறையாக மாறியது. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? ஒரே பொருள் ஒருவருக்கு நன்மையாகவும் மற்றொருவருக்கு அழிவாகவும் மாறலாம். அல்லாவின் உதவியை நம்புகிறவருக்கு சோதனை கூட வெற்றிக்கான பாதையாக மாறும். அகங்காரத்தோடு வாழ்பவருக்கு அதே விஷயம் அழிவுக்கான காரணமாக மாறும். அன்பான சகோதரர்களே, குரானில் அதிகமாக அருள்கொடைகள் வழங்கப்பட்ட சமூகமாக பனூ இஸ்ராயில் மக்கள் குறிப்பிடப்படுகிறார்கள். அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான், உணவளித்தான், தண்ணீர் கொடுத்தான், நபிமார்களை அனுப்பினான், எண்ணற்ற அருள்களை வழங்கினான். ஆனால் ஒரு பெரிய பிரச்சினை அவர்களிடம் இருந்தது. அருள்களை அனுபவித்தார்கள், ஆனால் நன்றியை மறந்தார்கள். இதுவே மனிதனின் மிகப்பெரிய ஆபத்து. கஷ்டத்தில் இருக்கும் போது அல்லாஹ்வை நினைக்கிறான். வசதி வந்தவுடன் தன்னையே நினைக்கத் தொடங்குகிறான். வீடு கிடைத்தால் என்னுடைய முயற்சி என்று சொல்கிறான். செல்வம் கிடைத்தால் என்னுடைய திறமை என்று சொல்கிறான். பதவி கிடைத்தால் என்னுடைய உழைப்பு என்று சொல்கிறான். ஆனால் இவை அனைத்துக்கும் பின்னால் அல்லாவின் அருள் இருப்பதை மறந்துவிடுகிறான். அதனால்தான் ஆசூரா தினம் நமக்கு நன்றியுணர்வின் பாடத்தை கற்றுத் தருகிறது. நம்முடைய கண்கள் பார்க்கின்றன, காதுகள் கேட்கின்றன, இதயம் துடிக்கிறது, உடல் இயங்குகிறது, குடும்பம் இருக்கிறது, உணவு இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது. இவை அனைத்தும் அல்லாவின் அருள்களே. எனவே நாம் அடிக்கடி சொல்ல வேண்டிய முதல் திக்ர் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இந்த வார்த்தை வெறும் நாவால் சொல்லப்படும் வார்த்தை அல்ல, இதயத்திலிருந்து வரும் நன்றியின் மொழியாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, உலக வரலாற்றில் மிகப்பெரிய அரசாட்சியை பெற்ற நபிமார்களில் ஒருவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆவார்கள். அவர்களுக்கு செல்வம் இருந்தது, அதிகாரம் இருந்தது, அறிவு இருந்தது, ஜின்கள், காற்று, பறவைகள் ஆகியவற்றின் மீது ஆற்றல் வழங்கப்பட்டது. ஆனால் இத்தனை அருள்களை பெற்ற பிறகும் அவர்கள் பெருமை கொள்ளவில்லை. மாறாக இது என் இறைவனின் அருள் என்று கூறினார்கள். அதுவே உண்மையான ஈமான். எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் நான் அல்ல, அல்லாவின் அருள் என்று சொல்லக்கூடிய பணிவு நம்மிடம் இருக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, இன்று மனிதர்களை அழிப்பது வறுமை மட்டும் அல்ல, நன்றியின்மையும் அழிக்கிறது, அகங்காரமும் அழிக்கிறது, தன்னிறைவும் அழிக்கிறது. ஆசூரா தினம் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய செய்தி இதுதான். அல்லாவின் அருளை நினைவில் வைத்திருங்கள்.
அல்லாவின் உதவியை மறக்காதீர்கள். அல்லாவின் கட்டளைகளை மதியுங்கள். அல்லாவின் முன் பணிவாக இருங்கள். அப்போது அல்லாஹ் நமக்காக மூடிய கதவுகளையும் திறப்பான். முடியாத காரியங்களையும் சாத்தியமாக்குவான். இன்று நாம் அதிகமாக ஓத வேண்டிய இரண்டாவது திக்ர். سبحان الله وبحمده سبحان الله العظيم. மூன்றாவது திக்ர். لا حول ولا قوة إلا بالله. இந்த திக்ர்கள் இதயத்திற்கு அமைதியையும் வாழ்க்கைக்கு பரக்கத்தையும் தரக்கூடியவை. அன்பானவர்களே, ஆசூரா தினத்தில் நோன்பு நோற்போம். அல்லாவின் அருள்களை எண்ணிப் பார்ப்போம். நன்றியோடு வாழ்வோம். அகங்காரத்தை விட்டுவிடுவோம். சோதனைகள் வந்தாலும் அல்லாஹ்வை நம்புவோம். இறுதியாக நாம் அனைவரும் இதயபூர்வமாக துஆ செய்வோம். யா அல்லாஹ், எங்களுக்கு நீ வழங்கிய எண்ணற்ற அருள்களுக்கு நன்றியுள்ள அடியார்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழி காட்டியது போல் எங்களுடைய வாழ்க்கை சிக்கல்களுக்கும் தீர்வை வழங்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய வீடுகளில் அமைதியையும் உடல்களில் ஆரோக்கியத்தையும் வாழ்வில் பரக்கத்தையும் வழங்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய இறுதி மூச்சுவரை ஈமானுடன் வாழவும் ஈமானுடன் மரணிக்கவும் அருள் புரிவாயாக. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.